மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன், மெரினாவில் வீடு கட்ட போகிறேன். நாம் வந்திருக்கிறது மெட்ராஸ் இல்லையே, கன்னியாகுமரி. ஆமாம், கன்னியாகுமரி சுற்றி பார்க்க போகிறேன். கன்னியாகுமரி மக்கள் தான் பார்க்க போகிறேன். இதாண்டா கன்னியாகுமரி பீச்சு. இப்போ கன்னியாகுமரியில் திருவள்ளுவரை பார்க்க போகிறேன். அடா, திருவள்ளுவர் மட்டும் பார்த்தா பத்தாதா? ஆமால, கன்னியாகுமரிக்கு வர்ற மக்கள் எல்லாம் எதுக்கு வராங்க? சன்செட்டை பார்க்க தானே. அப்போ வாங்க இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுங்கள். கன்னியாகுமரியோட சன்செட்டையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பாடா, ஒரு வழியாக நம்ம கன்னியாகுமரி வந்துட்டோம்ப்பா. வந்தால் சும்மா இருப்போமா? நம்ம வேலை என்ன? கன்னியாகுமரி பீச்சை சுற்றி பார்க்குறது தான் வேலை, ரைட்டா? சுற்றி பார்க்குறது எதை சுற்றி பார்க்கணும்? ஃபஸ்ட்டு திருவள்ளுவரை போய் ஒரு போஸ்ட் கொடுக்கணும்னு இறங்கினே பார்க்கணும். மக்கள் கூட்டம் சாரையாக அலை மோதுதியா இன்னைக்கு. எவ்வளோ மக்கள் கூட்டம்னு பார்க்குறீங்க? சும்மா ஒரு பக்கம் பார்த்தா ஓணம் பண்டிகைன்னு மக்கள் லீவ் விட்டுட்டு எல்லோரும் கன்னியாகுமரி படையெடுத்து வந்திருக்காங்க. ஓகேவா? வந்த உடனே என்ன பண்ணோம்? நமக்கு பிடிச்ச விவேகானந்தர் சிலையை போய் பார்க்க போகிறோன்னு போயிட்டு அங்கே நின்று ஒரு ஸ்னாப் எடுத்தோம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா, ஹாலிடேனால் கடலெல்லாம் நம்ம ஆர்ப்பரித்த கொட்டுது, ஆர்ப்பரித்து அடிக்குது. யார் அடிக்குது? கடலில் எங்கே அடிக்குது? கடலில் தான் அடிக்கும். ஏண்டா கடலுக்குள்ளே போயிடாத. போக மாட்டேன்டா. நின்று போஸ்ட் தாண்டா கொடுக்குறேன். சுற்றி பார்த்துக்கோ, கீழே விழுந்துடாத. வலிக்கிறாத, பார்த்துப்போ. அதுக்கப்புறம் பாட்டு வேற. கொம்பே சூரா டடன் டடன் வேட்டையாடும் டடன் டடன் கடல் ராசானா அப்படின்னு ஒரு போஸை கொடுத்துட்டு கடலை சுற்றி ஒரு டான்ஸை போட்டோம். அப்போ கூடியிருந்த மக்கள் எல்லாமே என்ன பண்ணேன், எல்லா மக்களுமே எடுத்து வீடியோ, ஃபோட்டோ, ஆடியோன்னு மாற்றி எடுத்துக்கிட்டாங்க. கடலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்ப்பரித்து ஒரே கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. மக்கள் தான் தலைகளை போய் என்னப்பா சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். பாங்க, நான் நண்டு ஓடுதுப்பா, அதுதான்ப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். எத்தனை நண்டுப்பா ஓடிச்சு? அந்த நண்டு அந்த மீனை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்குப்பா, அதுதான்ப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்னப்பா நீ கன்னியாகுமரி சுற்றி பார்ப்பேன்னா மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், நண்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ற? இதுக்கு தான் கன்னியாகுமரி வந்தியா? என்னப்பா செய்ய, மீனோட ஒரே அப்படியே வேடிக்கை பார்த்து கன்னியாகுமரி சுற்றி பார்த்து தான்ப்பா இருக்கேன். என்னப்பா திரும்ப மறுபடியும் 2 மீனுப்பா. அங்கே என்னப்பா பண்ணுற? பாட்டை போடுறாங்களா? மக்காமசி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் பண்ணும் மைக்கேல் ஹசி. நம்ம ஊருக்கு பிறகு இங்கே ஸ்டீஃபன் தான் நம்ம குஷி. நீங்கள் ரொம்ப குஷி, கன்னியாகுமரி ரொம்ப குஷி. என்னப்பா பண்ணுறாங்க? என்னப்பா சூளை சாணி பட்டுருச்சா? அதை எதுக்குப்பாங்க கல்லை தடவிக்கிட்டு இருக்க? தள்ளி வாப்பா. என்னப்பா பண்ணுறது? சூளை தான் சாணி பட்டுருச்சு, அதுக்கு தான்ப்பா மறுபடியும் போகிறேன். இப்போ என்னப்பா பண்ண போகிற? கல்லை தான் கால வைக்க போகிறேன். சரிப்பா, தொலைச்சிட்டியாப்பா? நல்லா தொலைச்சிட்டேன்ப்பா. சரிப்பா, நடப்பா. இப்போ என்னப்பா பண்ணுற? அங்கிட்டு என்ன ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்ப்பா. மேலே எங்களையும் பார்த்துக்கிட்டே. அடுத்து என்னப்பா வர்ற? தம்பி கீழே போகிறேன். தம்பியை பிடிங்க. பிடிப்பா. தம்பியை பிடிப்பான்னு சொன்னால் என்னப்பா நீ கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்க? உன் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு பாருப்பா. உன்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. யோ தள்ளி பையா, இன்னும் என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க? ஆமாப்பா, கன்னியாகுமரியில் இருக்க திருவள்ளுவர் சிலையை சேர்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கேப்பா. வேடிக்கை கொஞ்ச நாள் என்ன வேடிக்கை பார்க்க விடு. சரிங்க சார், நான் கன்னியாகுமரி திருவள்ளுவர் அவர் கும்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வேடிக்கை பாருங்கள் சார். அண்ணட சில்லுக்கு சிங்காரி, வங்கக்கடல் அழுக்கு கங்காளி. எங்கப்பா போகிற? என்னப்பா பண்ணுற? ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. நல்லா ஷூட்டிங் எடுக்கிறப்பா, சுற்றி ஷூட்டிங் எடுக்கிற. என்னப்பா ஷூட்டிங் எடுக்கக்கூடாதாப்பா? உன்னைத்தாப்பா ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஷூட்டிங் எடுத்து என்னப்பா படமாக பார்க்க போகிற? பார்க்க ஒரே ஹீரோ மாதிரி இருக்கீங்க சார், அதனால தான் உங்களை சுற்றி ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். பார்த்துப்பா, இதுதான்ப்பா நம்ம திருவள்ளுவர், சரியா? பார்த்துக்கோங்க நல்லா. இவ்வளோ லைவாக யாரும் காட்ட மாட்டாங்க. ஓகே சார், உங்களை பார்த்துக்கிட்டே தான் சார் இருக்கேன். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். சரி சார் பார்த்து சார்
கடலெல்லாம் ஆர்ப்பரித்துக்கிட்டு இருக்கு சார். மெதுவாக வாங்க வாங்க. சரி பாருங்கள் நல்லா சுற்றி பாருங்கள் சார். கடல் அலைகள் யாவையுமே மாயவனின் விதி வகைகள். என்னப்பா அங்கே கப்பல் போகுது? அங்கே பாருப்பா போட்டும் சேர்ந்து போகுது. அப்போ கப்பலும் போட்டும் எங்கேப்பா போகுது? அதைத்தானப்பா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மீசைய முறுக்கு, தோத்தாலும் ஜெயித்தாலும் மீசைய முறுக்கு. ஹேய் ஹேய் மீசைய முறுக்கு. ஹேய் ஹேய். நீ யாருப்பா குறுக்கால வர்ற? குறுக்கால சார் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார். சரிப்பா எடுத்துக்கோப்பா. ஒரு செலிப்ரிட்டி நானா இப்படி தான் சார் உங்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறதா சார். எடுத்துக்கோப்பா. எடுத்துக்கிறேன் சார். எடுத்துக்கோப்பா. அப்படிதான். நல்லா சரி, நல்லா வளைச்சி நெளிச்சு ஃபோட்டோ எடுப்பா. அப்படிதான்ப்பா, நல்லா எடுப்பா. சூப்பர் மக்கள். நாங்கள் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சன்செட்டை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதை பார்க்குறது தான் மக்கள் ஆர்ப்பரித்து கூட்டமாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல இருந்து கிளியராக வியூ தெரியலை, அதனால் உங்களுக்கு இப்போ கிளியராக காட்டக்கூடிய வியூவிலேருந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். மறக்காமல் மக்களை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான சன்செட் வியூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ சன்செட் வீடியோ நம்மளும் பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி கன்னியாகுமரி ட்ரிப் இதோட முடிஞ்சு. ஓகே, ஸோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹாலிடே என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த ட்ரிப்பு இனிதான் முடிஞ்சு. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரியை பற்றி எது டவுட்னாலும் நம்ம கமெண்ட்ஸில் தென்படுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.